குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்காமல் ஏழை மக்களை ஏழை மக்களாக இருக்க வைத்து வருவதே திராவிட மாடல் ஆட்சி என பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மலத்தணியில உள்ள வந்து மக்கள் வெளியே உட்கார்ந்துருக்காங்க. கலசப்பாக்கத்தில் நத்தவாடி பத்தி பேசினாங்களே, நத்தவாடி பள்ளிக்கூடத்தை பத்தி பேசினாங்க ஐயா. மக்கள் வெளியே உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உள்ள எல்லாம் பேச்சு எல்லாம் தண்ணி உழுவுது. இன்னைக்கு பிரதமர் ஐயா சொல்றாங்க, எதுவும் கவலைப்படாதீங்க, 16,500 பள்ளிக்கூடங்கள் நான் கட்டி கொடுக்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெயர் PM ஸ்ரீ. நரேந்திர மோடி பள்ளி இல்லைங்க, பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ. பள்ளிக்கூடத்தின் பெயர் பிரதம மந்திரி ஸ்ரீ. 16,500 பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்கின்றோம். 18,500 கோடி ரூபாய் ஒதுக்கின்றோம். உங்களுக்கு எவ்வளவு பள்ளி வேணும் தமிழ்நாட்டுக்கு கேட்கிறோம். ஆந்திரா 800 பள்ளி, கர்நாடகா 150 பள்ளி, கேரளா எல்லாம் வாங்கிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வமாக கொடுக்கறாங்க, எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கூட வேண்டாம். வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லையான்னு கேட்கறாங்க. நீயும் படிக்க மாட்ட தற்குறி, உங்க அப்பா இன்சியலை வச்சு நீ வந்து உட்கார்ந்துருக்க. எங்களுடைய குழந்தைகள் நன்றாக படித்து இந்த சமுதாயத்திலே பெரிய மனிதர்களாக வருவதற்கு ஒரே ஒரு கருவி கல்வி மட்டும்தான் இருக்குன்னா அதையே விட மாட்டேன், அதையும் விட மாட்டேன். ஏழை மக்களை தான் இருக்க முடியும். அப்படிதான் இருக்கணும். கை கட்டி உனக்கு சேவை பண்ணும். நீ ஆட்சியில் அப்படியே உட்கார்ந்துக்கணும். இந்த சேலம் மாநாட்டுல உதயநிதி ஸ்டாலின் ஒரு பையன் இன்பநிதி ஸ்டாலினுக்கும் டைலர் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். 4வது தலைமுறை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கை கட்டி நின்று கொண்டிருக்க வேண்டும். ஒரு குடும்பம் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்க வேண்டும். இதாங்க அவங்க திட்டம். இந்த மாடலுக்கு பேர் தான் திராவிடன் டெவலப்மெண்ட் மாடல். இந்த மாடலுக்கு பேர் தாங்க ஐயா திராவிடன் டெவலப்மெண்ட் மாடல். ஐயா இதை உடைக்கணுங்க ஐயா. இது நம்முடைய காலத்தில் உடைக்கணுங்க ஐயா. இதுல வேற ஒண்ணுமே இல்லைங்க ஐயா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.